ரத்து செய் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இபிஎஸ்க்கு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் பச்சை பொய்யை அவிழ்த்து விடுகிறார் இபிஎஸ் என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பல்வேறு கேள்விகளை குறிப்பாக முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். அதாவது 125 நாட்கள் வேலை கிடைக்க போகிறதா, அதை பாராட்ட எங்களுக்கு மனமில்லையா என எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் கேள்வி கேட்டிருக்கிறார். மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் முடக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவின்றி மீண்டும் பச்சை பொய்யை அவிழ்த்திருக்கிறார் பழனிசாமி என்றும், ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை என்பது சட்டமாக இருந்த போதே அதை நிறைவேற்றாமல் சம்பளமும் வழங்காமல் அலைக்கழித்த பாஜக அரசு தற்போது 1008 நிபந்தனைகளுடன் நிறைவேற்றும் இந்த புதிய திட்டத்தில் 125 நாட்கள் வேலை தரப்போகிறதா என்றும், உண்மையை சொன்னால் ஒரு நாள் வேலைக்கு கூட இனி ஒன்றிய அரசு உத்தரவாதம் கொடுக்க தன்னுடைய கடமையை கைகல்வி இருக்கிறது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மகாத்மா காந்தி பெயரை நீக்கக்கூடாது என்று உங்கள் ஓனருக்கு வலிக்காமல் நீங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறீர்களே, என்ன ஆனது என்றும், உங்களை ஒரு பொருட்டாகவே டெல்லி மதிக்கவில்லை எனவும் முதலமைச்சர் கேள்வி கேட்டிருக்கிறார். மாநில அரசினுடைய 40% நிதிச்சுமையை தற்போது எதேச்ச அதிகாரம் என்ற அடிப்படையில் ஏன் கைவிடவில்லை என்றும் முதலமைச்சர் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் டெல்லியை எதிர்த்து கேள்வி கேட்க துணிவு உங்களுக்கு இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் முட்டுக்களையாது தவிர்த்திருக்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார். வறுமையை ஒழித்து மக்களினுடைய மாண்பை உயர்த்திய யுபிஏ அரசினுடைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்பது பாஜக அரசால் தற்போது குழி தோண்டி புதைக்கப்படுவதற்கு வக்காலத்து வாங்கி உங்களது அரசியல் வாழ்க்கையின் முடிவுரையை நீங்களே எழுதிக் கொள்கிறீர்கள் என்பதை மட்டும் நான் நினைவூட்டுகிறேன் என முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு கேள்விகளை இது தொடர்பாக கேட்டிருக்கிறார்.